அன்பான மக்களே, பிறவி பௌத்தர் என்று சொல்லிக்கொள்வது சரியா? இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இரண்டு விதமான பார்வை வேண்டும். ஒன்று தம்மத்தின் பார்வை, இன்னொன்று சமூகத்தின் பார்வை. சமூகத்தின் பார்வை என்றால் சமூக வழக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற, நம்பப்படுகிற வழக்கத்தின் அடிப்படையில் வந்த ஒரு விஷயமாகும். தம்மத்தின் பார்வை என்றால் உண்மையின் அடிப்படையில், பேருண்மையின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய அந்த விஷயமாகும். ஆக இந்த சொல்லை மட்டுமல்ல, பிறவி பௌத்தர் என்ற சொல்லை மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமானாலும் அவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு சமூகத்தின் பார்வை, தம்மத்தின் பார்வை என இரண்டு விதமான பார்வை வேண்டும். அப்போதுதான் உண்மை எது என்று அறிந்து கொள்ள முடியும். பிறவி பௌத்தர் என்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் சிலரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாகும். அதாவது அறிஞர் அம்பேத்கர் மற்றும் பண்டிதர் அயோத்திதாசர் வழிகளில் பௌத்தத்தை ஏன் பின்பற்றவில்லை என்ற கேள்வி எழுகிற போது சிலரால் முன்வைக்கப்படுகிற, நாங்கள் பிறவி பௌத்தர்கள், அதனால் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த கருத்தில் பிறவி பௌத்தர் என்ற அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஆக பிறவி பௌத்தர் என்று சொல்வது சரியா? சமூகத்தின் வழக்கத்தில் பார்த்தோம் என்றால் புத்த தம்ம சங்கத்தில் சரணடைந்து அந்த புத்த தம்மத்தை சங்கத்தின் வழியில் பின்பற்றி வாழ்க்கையை நடத்துகிற, பௌத்த பண்பாட்டில் வாழ்க்கையை நடத்துகிற தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த ஒருவரை பௌத்தர் என்று, பிறவி பௌத்தர் என்று சொல்லப்படுகிறது சமூகத்தின் பார்வையில், அதாவது பான் புத்திசன் என்று. மேலும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பிராமண தந்தைக்கும் ஒரு பிராமண தாய்க்கும் பிறந்த ஒரு குழந்தையை பிராமணர் என்று சொல்லிக் கொள்வது போல, அதாவது பிறப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் சமூக வழக்கமாகும். அது பிறப்பால் ஒரு பிராமணர், பிறப்பால் ஒருவர் பிறவி பௌத்தர் என்று சொல்லிக் கொள்வது போல. தம்மத்தின் பார்வை என்பது அவ்வாறு அல்ல. தம்மத்தின் பார்வையை ஞானிகள் போற்றுகிறார்கள். அதாவது பிறப்பின் அடிப்படையில் எவ்வாறு ஒருவர் பிராமணராக முடியாதோ அதே போல பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் பௌத்தர் ஆக முடியாது. உண்மையான பௌத்தர் என்றால் புத்த தம்ம சங்கத்தில் சரணடைந்து அந்த புத்த தம்ம சங்கத்தின் வழிகளை பின்பற்றி அவற்றை வாழ்கிற, புத்த பௌத்த பண்பாட்டில் வாழ்கிறவர்களே உண்மையான பௌத்தர் என்று சொல்ல முடியும். ஆக பிறவி பௌத்தர் என்பது சமூகத்தின் வழக்கத்தில் சொல்லப்படுகிற ஒன்று. தம்மத்தின் பார்வையில் அவ்வாறு பிறவி பௌத்தர் என்று சொல்ல முடியாது. யார் தம்மத்தில் வாழ்கிறார்களோ, புத்த தம்ம சங்கத்தில் அந்த பண்பாட்டில் யார் முறையாக பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களையே பௌத்தர் என்று சொல்ல முடியும். நமோ புத்தாய.